வாங்க மீனா முத்து 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அம்மா நான் வந்துட்டேன். அம்மா நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்தீங்கல்ல சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்கம்மா. அப்படியாடா கண்ணா, இன்னும்மா உனக்கு ஸ்கூலுக்கு நிறையா டேஸ்ட்டாக சமைச்சு தரேன் சரியா? நீ என்ன இன்னும் மசன்னு நின்றுக்கிட்டு இருக்க? போய் சொன்னாதான் வேலை செய்வியோ? போய் அந்த பாத்திரம்லாம் கிடக்கு, போய் அதை விளக்கி போடு. சரிங்க அத்தை, நான் போய் விளக்கி போடுறேங்கத்த. மீனாவும் அந்த இடத்துலேருந்து சோகமாக நகர்ந்து போனான். மீனா, அதுக்குள்ளே வந்து உக்காந்துட்டா? வீட்டுக்கு வெளியெல்லாம் குப்பையாக இருக்குது, அதை யார் கூட்டுவா? போய் அதை கூட்டு. அத்தை, நான் இப்போ தாங்கத்த படிக்க உட்காந்தேன், கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு வரேங்கத்த. நிறைய ஹோம்ஒர்க் இருக்குங்கத்த, ப்ளீஸ் அத்தை. பொம்பளை பிள்ளைங்க படித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, போய் வேலையை பாரு. நாளைக்கு நீயா எனக்கு சாப்பாடு போட போகிற? என் மகன் தான் வந்து சாப்பாடு போட போகிறான். அவன் படித்தா போதும், நீ போய் வேலையை பாரு. ஏதோ நீ அண்ணன் பொண்ணாக போகவும் அமைதியாக போய்கிட்டு இருக்கேன். மீனாவும் படிக்கணுன்ட்டு வேகமாக கூட்டிக்கிட்டு இருந்தா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, தோசை ஊற்றி கொடுங்கம்மா, அப்பா அதுந்து பசிக்குதுமா. மீனா, என் பையன் கேட்குறது காதில் விழுகலையா? போய் தோசை ஊற்றி கொடு, அவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறான்ல. இப்படி மீனாவை ரொம்ப கொடுமைப்படுத்தினா அவங்க அத்தை. அதையும் மீறி மீனா படித்தா. சில வருடத்திலேயே மீனாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சா. அம்மா, எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுல பாத்துக்கோங்க, நாங்க போய் உங்களுக்கு பணம் அனுப்புறேன் மாசம் மாசம், சரிங்களா? நான் இப்ப கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான் முத்து. ஆனா திரும்பவும் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க அம்மாவும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இன்னைக்காவது ஃபோன் போட்டு பார்ப்போம். என்னப்பா ரவி, ஒரு ஃபோன் கூட போட மாட்டேங்கிற, பணமும் அனுப்பலை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ப்பா. அம்மா உனக்காக தானே நான் படிப்புக்கு செலவெல்லாம் செஞ்சேன். இப்போ அம்மாட்ட காசே இல்லைப்பா. அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன். நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், இனிமேல் எனக்கு கூப்பிடாதீங்கம்மா. வருஷத்துக்கு என்னைக்காவது வேணால் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அதை கேட்ட முத்துவோட அம்மா மயங்கி விழுந்துட்டா. அந்த இடத்துக்கு வந்த மீனா அவங்க அம்மாவை தூக்கி விட்டு என்னாச்சுன்னு விசாரிச்சா. அப்போ அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொன்னான். அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை, உங்களுக்கு நான் இருக்கேன்ல, உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன். அவன் போனதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை, நீங்கள் ஏன் கூட வந்துருங்க அத்தை, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு மீனா அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. அப்போ தான் அந்த ராணி உணர்ந்தா, நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு. பையன்தான் அவளை பார்த்துக்குவான்னு நினச்சான், ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு தான் அவளை பார்த்துக்கிட்டா.